டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ காய்ஸ், யார் கப்பிடுவாங்க? கேகேஆரா இல்லாட்டி சிஎஸ்கேயா? இதுதான் ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துருங்க, செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஹெட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சிஎஸ்கேக்கு லக் இருக்குது. ஹெட்ஸு அண்ட் சிஎஸ்கே சூஸ் ஃபார் ஃபஸ்ட்டு பவுலிங்க. ஒரு ஆட்டம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு டீமும் சரியான பவருங்க. ஐயோ, ஒரு என்ன சொல்ல, லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இது ஃபைனலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க. சிஎஸ்கே இந்த வாட்டி வின்னானா இருக்குது. ஃபஸ்ட் போட வர்றாங்க அண்ட் இட்ஸ் அ விக்கெட்டா? அம்பேர் விக்கெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் பால் வருது. ரிவ்யூ கேட்டிருக்காங்க கேட்க. பால் வருது, அடிச்சிருக்கு. இதெல்லாம் விக்கெட்டுங்க, டக் அவுட்டுங்க. சரியான ஃபாங்க கேகேஆர், சாரி சிஎஸ்கே. அண்ட் ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட்டு உங்களை முடிஞ்சிருக்கு. அண்ட் செகண்ட் பால் அடிச்சிருக்காங்க. இட்ஸ் கேட்ச் அவுட். இன்னொன்று ஒரு விக்கெட், சூப்பரான இன்னொன்று ஒரு விக்கெட். பேக் ஷாட் ஆட பாட்டாங்க, நான் ராணா அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் சிங் வந்திருக்காங்க. ஸோ இன் ஸ்விங். ஸோ அண்ட் நாட் அவுட். அண்ட் ஒரே ரன்னுங்க. நியூ 3 பாலில் ஒரே ரன் தான் எடுத்திருக்காங்க. சிங்கிளுங்க. அண்ட் லாஸ்ட் 2 பால்ஸ்ல இருக்கு மேட்ச்சு. சரியான ஒரு ஃபார்முங்க. அண்ட் ஸ்டொக்கு தான் வைக்கிறாங்க. ஸ்டொக்கு 3 ரன்னுங்க. பால் 3 ரன் தான். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. இது கப்பு மேட்ச்சு, சத்தியமாக தெரியல. ஏன்னா கேகேஆர்னா அந்தளவுக்கு ஆட மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஓவர் முடியல, வெறும் 4 ரன் தான் கேகேஆர் எடுத்திருக்காங்க. ஸோ கைஸ், 4 ரன் அண்ட் 2 விக்கெட்ஸ். அண்ட் இப்போ ரவீந்திர ஜடேஜாங்க வந்திருக்காங்க பவுலிங் போட. லாஸ்ட் ஓவர் ஜட்டு. இது அப்படியே கொண்டு போயிடுவாங்களா தெரியல, பார்ப்போம். அடிச்சிருக்காரு ஷாட்டு, பவுண்ட்ரிங்க. ஒரு 4, 8 ரன்னு. ஸோ ஜட்டுவோட முதல் பால்லே ஒரு 4. இரண்டாவது பாலில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. செகண்ட் பால் அதே ஒரு ஷாட்டு. அண்ட் இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி. அண்ட் 12 ரன்ஸுங்க. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்களோ என்ன கேட்டிங்கன்னா, ஐ திங்க் இப்போ கூட இது சிஎஸ்கே சாதகமாக தான் மேட்ச் இருக்குது. அண்ட் என்னங்க 4-4 போயிட்டுருக்கு.
ஸோ கைஸ், சிஎஸ்கே வந்து என்னென்னா அந்த ஃபீல்டிங் செட்டப் வந்து மாற்றுறாங்க. ஸோ ஸோ 4வது பந்து தூக்கி வச்சிருக்காரு ஒரு ஷாட்டு. இது 4ங்க. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி அண்ட் 20 runs. இட்ஸ் அ நைஸ் டார்கெட். ஆனால் இந்த 10மா கேட்டிங்கன்னா ஃபைனலுக்கு இது சுத்தமாக பத்தாது. ஸ்டொக்கு தாங்க. 21 run அண்ட் லாஸ்ட் பாலுங்க. கடைசி லாஸ்ட் பால் அடிக்கணுங்க. கேகேஆர் ஒரு 6 அடித்தாதான் இருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அங்கே வராரு. ஆனால் 1 pitch இது சிங்கிள்ங்க. ஸோ ஒரு சரியான ஒரு சிங்கிள் அண்ட் 22 runs, 23 the target. 23 the target. இது வந்து ஃபஸ்ட்டு இது என்ன சொல்ல, டேக்கிள் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல கேகேஆர். ஸோ தெரியல. அண்ட் தோனிங்க ஃபஸ்ட்டு தோனி வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு. அண்ட் ஃபஸ்ட் பால் ஸ்டம்ப் அவுட்டுங்க தோனி. ஆனால் பாக்கி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நம்பி தான் இப்போ இருக்குது சிஎஸ்கே. அண்ட் சிவன் தூபே களத்தில் ரெடியாக இருக்காங்க. நான் வந்துட்டேன்ப்பா. ஐயோ, ஆனால் டக் அவுட் ஆயிட்டாங்க. அதே தான் கேகேஆருக்கு நடந்துச்சுல, அதே தான் டக் அவுட். அண்ட் இதை தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. இது ஒரு 4ங்க. 4 ரன்னு. இன்னொன்று தேர்டு பாலுங்க. தேர்டு பால் ஒரு நல்ல இதாக இருக்குமா தெரியல, பார்ப்போம். அடிச்சிருக்காரு. ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் 4. இன்னும் 15 run to win. அண்ட் ஒரு ஏம் வச்சுருக்காங்க சிஎஸ்கே. அடிச்சிருக்காரு. அதே கேப்புங்க. இன்னொன்று ஒரு 4 தட்டி விட்டாங்க. 11 runs to win. இது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுங்க. 8 பாலில் 11 run to win. யார் ஃபைனலில் வின் ஆவாங்க? சிஎஸ்கேயா கேகேஆரா? பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் வருமா? வந்துருச்சுங்க. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி. ஸோ 7 பாலில் 7 run to win. ஸோ இன்னொன்று ஒரு 4ஆ? இட்ஸ் 4ங்க. 3 run to winங்க. ஒரு ஓவரில் 3 run to win. கிரிட்டிக்கல், வெரி வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ பாருங்கள், அந்த ஃபீல்டிங் செட்டப்பை வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு பால் ஒரு மிஸ்ஸில் போய் விட்டுருக்காங்க. செகண்ட் பால் நாட் அவுட்டு. அண்ட் 4 balls-ல 2 run to win. அண்ட் ஃபீல்டர் அங்கே இருந்தாங்க. அண்ட் 2 run to win. லாஸ்ட் 3 பாலுங்க. தேர்டு பால் ஏன் அடிக்கலைன்னு தெரியலங்க. புஷ் ரன் ஓட மாட்டேங்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் 2 balls-ல இதுங்க. ஸோ லாஸ்ட் 1 ball-ல 1 run to winங்க. ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் சிஎஸ்கே.
இது போனால் கூட சூப்பர் ஓவர் இருக்கு. பண்றேன்னா எடுத்துருவாங்களா எடுத்துட்டாருங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே சாதகமாக இருக்கு. ஸோ நம்பவே முடியல. ஒரு பாலுக்கு ஒரு ரன் வின் ஸ்டொக்கை வச்சுட்டு 23 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கப்பையும் எடுத்துட்டாங்க. எங்கடா கப்பு வீடியோ கேட்டிங்கன்னா சாரி, ஏன்னா ஃபோட்டோ எடுத்தேன்னா என்னன்னு தெரியல, போய் செக் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து இது போடுறேன். ஸோ கைஸ், இந்த வாட்டி சிஎஸ்கே ஒரு கப் எடுத்துட்டாருங்க. எல்லாமே 0 கப்ஸ் தான். ஆனால் சிஎஸ்கே ஒரு கப்பு எடுத்து ஃபைனலில் விளையாடி ஒரு 1 பாலுக்கு 1 ரன் வின்னு ஒரு நிலைமையை ஒரு என்ன சொல்ல அடித்து ஓடி வின் ஆயிட்டாருங்க சிஎஸ்கே. இன்னைக்கு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ், த கிங்ஸ் சூப்பராக வின் ஆகிட்டாங்க. ஒரு கப் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சச்சின் சகா ப்ரோ கிரிக்கெட் ஐபிஎல்லில் ஒரு கப் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. ஸோ வேறு லெவலான ஒரு மேட்ச், வேறு லெவலான ஒரு சீசன். ஸோ நெக்ஸ்ட் சீசனில் ஸோ என்னன்னா கேகேஆர் இதில் தோத்துட்டாங்க. இது ரொம்பவே ஒரு வருத்தமான இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா எஸ்ஆர்ஹெச் இருக்குல்ல, எஸ்ஆர்ஹெச் வந்து அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஸ்பீச் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்பீச்சுன்னு கேளுங்க. ஸோ ஹாய் சிஎஸ்கே ஃபேன்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஎஸ்கே அண்ட் சிஎஸ்கே ஃபேன். ஸோ இந்த வாட்டி நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த இது முடிப்போம். ஸோ 101% சொல்கிறேன், ஒரு டீம் கூட வர முடியாது நெக்ஸ்ட் இயர் கப் எடுக்க. ஸோ தாராளமாக நாங்கள் தான் வின் ஆகும். 101% அடித்து சொல்கிறேன். ஸோ ஐ எம் த அபிஷேக் சர்மா ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். என்னென்னா அபிஷேக் சர்மா 101% நெக்ஸ்ட்டு சீசன் கம்பேக் கொடுப்போங்கன்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பிளேஸில் கேமை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஹாப்பியாக இருங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இன்றைக்கி ரொம்ப தீபாவளி தான் இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அண்ட் சிஎஸ்கேக்கும் இன்றைக்கி தீபாவளி தான். சூப்பரான ஒரு வின்னிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.